அனைவருக்கும் வணக்கம். சிறிலைக்கு சிறியில் இன்றைக்கி என்ன ப்ரொமான்ஸின்னு சொல்லி பார்க்கலாம். மீனா மீனா எங்கே போன அப்படின்னு சொல்லி விஜய் வந்து மீனா ஒவ்வொரு இடமா தேடிக்கிட்டே இருக்காங்க. பார்த்தீங்களா, என்னமோ எங்கேயுமே இல்லாத அதிசயமாக நீங்கள் தான் மருமகளை கூட்டிகிட்டு வந்தீங்களாங்கோ. அவள் ரொம்ப பொறுப்பாக இருப்பா, ரொம்ப அக்கறையாக இருப்பா, கடமையாக இருப்பா, அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ என்ன ரொம்ப அமைதியாக இருக்கீங்க? அவளை எவ்வளோ நேரம் கூப்பிட்றீங்க? இருக்கலாம் பாருங்கள். மறுபடியும் பூ கட்டி அவள் வியாபாரத்தை பார்க்க கிளம்பிட்டா போலுக்கு. மீனா எங்கே தான் போய் தொலைஞ்ச? இல்லையா வீட்டில் நீ அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே இருக்காங்க. இந்த மனோஜ்க்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கே, நம்ம போய் பார்க்கணும், நம்மளும் சாப்பிட்டு போகணும், அவனுக்கு ஏதாவது சாப்பாடு கொண்டுட்டு போகணும், அந்த அக்கறை கொஞ்சமாக அது இருக்கா? இப்போ நம்ம என்ன பண்ணுறது? பட்னியாக தான் கிடக்கணும், நம்ம எப்படி சாப்பிட முடியும்? இவளுக்கு என்ன அக்கறை? போய் பூ கேட்டி வியாபாரம் பண்ண வேண்டியதான். பணம் பணம் பணம், எப்போ பாரு இந்த பணத்தாசை தான், பணம் பேச ஆசை கொண்ட பேய் அப்படின்னு சொல்லி குழம்புறாங்க. சரி, இந்த மீனா தான் வெளியிலேருந்து வந்தவா, இந்த மனோஜ் பையனாவது உருப்படியாக இருக்கானா? நம்ம சொல்கிறது எதாவது கேட்குறானா? பொண்டாட்டி முந்தியை பிடிச்சிக்கிட்டே திடீர் அவனும் பாருங்கள் ஆளை காணும், அவனு எங்கே தான் போய் தொலைஞ்சானோ. அம்மா இருங்கம்மா, நாங்கள் சொல்கிறது முதல் கேளுங்க அப்படின்ட்டு ரவி எவ்வளோ பேசி பார்க்குறாங்க. நீ இருட்ட சும்மா அப்படின்ட்டு பிரசுதியும் பக்கத்தில் இருக்காங்க, இங்கிட்ட அண்ணாமலை இருக்காங்க. நீங்கள் எல்லாம் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால தான் அவளை எதுவுமே கேட்கவே மாட்டேங்கிறா, இல்லாட்டினா அவளை நான் எப்படி அடைக்க வச்சிருப்பேன் தெரியுமா அப்படின்ட்டு மீனா பற்றி பயங்கரமாக பேசிகிட்டே இருக்காங்க. சரி வாங்க, மனோஜ்க்கு வேறு உடம்பு சரியில்லை, இன்றைக்கி கண்ணை வேறு எப்படியாவது கெட்ட அவுப்பாங்க, அவனுக்கு எப்படி இருக்கு என்னென்னு பார்ப்போம், வெளியில் போய் நம்ம சாப்பிட்டுட்டு அவனுக்கு அப்படியே வெளியில் வாங்கிட்டு போவோம், வாங்க போவோம் அப்படிங்கிறாங்க. பயங்கரமாக மீனா ரொம்ப திட்டுறாங்க. வேறு எங்கே போயிருப்பா? அவங்க ஆத்தா வீட்டு போயிருப்பா, போய் இந்த மனோஜ்க்கு உடம்பு சரியில்லை, கண்ணில் அடிபட்டிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவா. ரொம்ப அங்கே எல்லாம் அவங்க வீட்டில் இருக்கவங்க கூடலாம் பேசி சந்தோஷமாக சிரிப்பா அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி வந்துட்டு, ஏன் ஆண்டி தேவையாமல் பேசுகிறீங்க, கொஞ்சம் நாங்கள் பேசுகிறது என்னென்னு கேளுங்க அண்ணே, நீங்கள் யாரும் எதுவும் ஒன்றும் பேச வேண்டாம், அவளுக்குலாம் யாரும் ஒன்றும் சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுகிறாங்க. அப்போ வந்து அண்ணாமலை எந்திக்கிறாரு. பேசி முடிச்சுட்டு என்ன எதுவும் வச்சிருக்கிய அப்படிங்கிறாங்க. நான் என்ன பேச போகிறேன், நான் பேசினாப்புல எதாவது ஆக போகுதா அவங்களுக்கு அப்படின்ட்டு விஜயா கோவப்படுறாங்க. நீங்கள் வா அப்படிங்கிறாங்க. எங்கே கூப்பிட்றீங்கன்னு, இங்கே வா அப்படின்ட்டு டைனிங் டேபிளில் கொண்டு போகிறாங்க. ஹாட் பாக்ஸாக இருக்குது, 3-4 ஹாட் பாக்ஸ் இருக்குது. இது என்னது அப்படிங்க. ஹாட் பாக்ஸு என்ன, இது திறந்து பண்ணு, இதை திறந்து பார்த்து நான் என்ன செய்ய, எம்டி ஹாட் பாக்ஸை தூக்கி நான் போய் கழுவிட்டு உட்காச்சிருக்கவா அப்படிங்கிறாங்க. நீ முதல் திறந்து பாரு அப்படிங்கிறாங்க. பார்த்தா சுட சரி இட்லி இருக்குது. அது என்ன, அதை திறந்து பாரு, சட்னி இருக்குது, அதை என்ன, அதை திறந்து பாருன்னு இப்படி ஒவ்வொன்றா திறந்து பார்க்குறாங்க. இதெல்லாம் செஞ்சு வச்சது மீனா தான். அது மட்டும் இல்லை, நம்மளுக்காக இதை மீனை மெனக்கட்டி உட்காந்து செஞ்சு ரோஹிணி மனோஜும் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க, சாப்பிடாமல் இருப்பாங்கன்னு அவங்களுக்காக பார்சல் வேறு கட்டி கொண்டு போயிருக்கா மீனா. அப்பேற்பட்டவளை பற்றி நீ என்ன பேச்சு பேசுகிற? நீ இப்போயாவது அவங்க எப்படிங்கிறவங்கள பற்றி புரிஞ்சுக்கோ, நீ ஃபஸ்ட்டு புரிஞ்சா கட்டாதான் நீ எந்த தேவையில்லாமல் பேச மாட்டே அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப கோவப்பட்டு அவரை வந்து பேசுகிறாரு. அதுக்கடுத்து ஸ்ருதி சொல்கிறாங்க, அங்கிள் நீங்கள் சொல்கிறதா அங்கிள் ரொம்ப கரெக்டு, ஏன்ட்டு இவ்வளோ நேரம் படப்படப்படன்னு பொறிஞ்சு தள்ளினீங்களே, அது என்ன ரவி, அது என்னமோ ஒன்று சொல்லுவாங்களே, இந்த நம்ம சொல்கிறத கேட்காம அவங்கள அவசரப்பட்டு முடிவு எடுப்பாங்களே, அதுக்கு அது ஏதோ ஒரு கொட்டை, ஏதோ ஒரு குடுக்க என்னமோ சொல்லுவாங்களேன்னு, அவசர குடுக்க அப்படிம்பாங்க. கரெக்ட் ரவி ஆன்ட்டி, தஸ் குடுக்கை நீங்கள் தான் அப்படிங்கிறாங்க. உடனே இவங்களுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. ஆமாம், நீங்கள் தான் அவசர கொடுக்கன்ட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. படப்படன்னு மோட்ரு மாதிரி அப்படியே புரிஞ்சு தள்ளி நீங்கள் இப்போ என்னன்ட்டு பண்ண போகிறீங்க பாருங்கள், மீனை எல்லாத்தையும் சமைச்சு வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் போயிருக்காங்கன்றீங்க. ஆனால் நீங்கள் படப்படன்னு பேசுகிறீங்க. அங்கிள் வந்து ரொம்ப ஸ்மார்ட், நீங்கள் பேசுகிறதா பொறுமையாக கேட்டுட்டு கடைசி நிதானமாக உங்களுக்கு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண பார்த்தீங்களா, அங்கே இருக்கீங்க அங்கிள், சூப்பர் அங்கிள் நீங்கள் அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ்மா, நீ வாமா நம்ம உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. நீ பசிக்குது, நீல எடுத்து போட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாங்க. ரவியும் சாப்பிட்றாரு. ஏம்மா எங்களை கொஞ்சமாக ஏதாவது பேச விட்டிங்களா, ஆனால் அண்ணியை திட்டுறதுக்கு மட்டும் உங்களுக்கு எங்கேருந்து தான் எனர்ஜி வருமா, சாப்பிடாட்டினாலும் ஃபுல் எனர்ஜியோடு திட்டுறீங்கம்மா நீங்கள் அப்படிங்கிறாங்க. சரி நீ சாப்பிட்டுட்டு வா, நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு உள்ளே சுருதி போயிடறாங்க. ஏன்டா உன் பொண்டாட்டிக்கு என்ன திமுறா, என்னை அவசரம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாவா, ஒழுங்காக சொல்லி வச்சுரு, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி விஜயை வந்து ரவிக்கிட்ட பேசுகிறாங்க. அடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு காட்டுறாங்க. ரோஹிணி வந்து இந்த ஜூஸை குடி மனோஜ் அப்படின்னு சொல்லி பாட்டில் வச்சு அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டுருக்காங்க. ஏ ரோஹிணி அப்படின்ட்டு அவங்க இவரும் குடிச்சிட்டு இருக்கும்போது பொறையேறியது. ஐயோ பார்த்து 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 குடிக்க மாட்டியே மனோஜ் அப்படிங்கிறாங்க. என்ன ரோஹிணி, என்னால் தான் பார்க்க முடியாதுல்ல, என்ன ஏன் மனோஜ் இப்படிலாம் பேசுகிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எதுவும் பயப்படாத அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நர்ஸு வராங்க. மேடம் டாக்டர் இப்போ வந்துடுவாங்க, கட்டப்போ கொஞ்சம் நேரத்தில் இப்போ உரிக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படியே சரி அப்படிங்கிறாங்க. ரோஹிணி கண்டிப்பாக எனக்கு கண்ணு தெரிஞ்சிரும்ல அப்படிங்க. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாது, கண்டிப்பாக உனக்கு கண்ணு தெரியும், நீ பாரு எல்லாரையும் கண்டிப்பாக பார்ப்ப அப்படிங்கிறாங்க. நிஜமாக தானே அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே முத்து மீனா வராங்க. ரோஹிணி இந்தாங்க உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், உங்களுக்கும் மனோஜுக்கும், நீங்கள் மனோஜுக்கு அதை கொடுத்துருங்க, நீங்கள் சாப்பிட்ருங்க அப்படிங்கிறாங்க. சரி அங்கே வச்சுருங்கன்னு வச்சிடுறாங்க. என்ன பரலாரம்மா, டாக்டர் எதுவும் சொன்னாங்களா ரிப்போர்ட்டுக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ தான் நர்ஸை வந்து பேசிட்டு போனாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கட்டை வந்து அவத்துருவாங்களாம் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, அதெல்லாம் ஒன்றும் நீ கவலைப்படாத மனோஜ், எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா, அதெல்லாம் சரியாயிரும் நானே, ஏன்டா நானே கண்ணு தெரியாமல் இருக்கேன், என்ன போய் எப்படி இருக்குன்னு கேட்குறேன்னே, ஏன்டா இப்படிலாம் பேசுகிற, அதெல்லாம் ஒன்றும் செய்யாதடா, சரியாயிருண்டா, கண்டிப்பாக உனக்கு கண் பார்வை வந்துடும்டா அப்படின்னு சொல்லி இவர் தைரியமாக பேசுகிறாரு. சரி நீங்கள் சாப்பிடுங்க, டாக்டர் வரவங்களே கட்டு பிரிக்கிறவங்களே அப்படிங்கிறாங்க. இல்லை அவருக்கு கட்டு பிரித்து இல்லை எல்லாச்சின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன்ட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. மனோஜும் நான் பெற சாப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, நீங்கள் இப்போ வந்து மருந்து மாத்திரை நிறைய எடுக்கணும், உங்கள் உடம்புல நிறைய பிளட்டெல்லாம் போயிடுச்சு, ஸோ நீங்கள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்குது, சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு விஜயாவும் சொல்கிறாங்க. கரெக்டாக உள்ளே வந்துடுறாங்க அவங்களும். டே எப்படிடா இருக்க அப்படின்னு விஜயா பேசவும்,
மா உன் சத்தத்தை கேட்டுதாம்மா நீ வந்திருக்கேங்கிறது எனக்கு தெரியுதுமா, உங்களையெல்லாம் பார்ப்பேனா இல்லை இப்படியே இருந்துருவேனான்னு தெரியல, நான் அப்படிலாம் பேசாதடா, தைரியமாக இருக்குடா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. ரவி ஸ்ருதி எல்லாம் பக்கத்தில் இருக்காங்க. அவங்க அப்பா திருநீர் பூசுறாரு, கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்டா, அதெல்லாம் உனக்கு சரியாயிரும்டா அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. ஒரு ஹோப்பில் இருங்க அப்படின்னு சொல்லி, நம்பிக்கையாக இருங்கன்னு சொல்லி ஸ்ருதியும் சொல்கிறாரு, ரவியும் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு முத்து வந்துட்டு, "இப்போ வாப்பா உட்கார், இப்போ கொஞ்சம் நேரம் டாக்டர் இப்போ வந்துருவாங்க" அப்படின்ட்டு அவங்க அப்பா ஒரு சேர்ல உட்கார வைக்கிறாங்க. ஆனால் கரெக்டாக ஒரு ஸ்ட்ரெச்சரை எடுத்துகிட்டு வந்து மனோஜ் வந்து உட்காந்து வச்சு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வர்றாங்க. இரு அவங்களெல்லாம் கொஞ்சம் உட்கார வைக்கலாம், டேய் வாடா நீ வாடா, பின்னாடி போய்ட்றா உட்காருடா அப்படி இப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க. எங்கே 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 கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு, டேய் பயப்படாதடா, உன்னை ஸ்ட்ரெச்சரில் உட்கார வச்சு போய் கண் அவுத்து விடுவாங்க அவ்வளோதான் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாருமே வெளியில் நிற்கிறாங்க. நீங்கள்லாம் இங்கே வெயிட் பண்ணுங்க, டாக்டர் வந்து கட்டை அவுத்து விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் உள்ள கூட்டிகிட்டு போயிறாங்க. எல்லாரும் அழுதுட்டுருக்காங்க. ஸ்ருதி வந்துட்டு, ஐயோ ஆண்டி அதெல்லாம் ஒன்றும் நினைக்காதீங்க, பயப்படாதீங்க, சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. அடுத்து அண்ணாமலையும் அங்கே இருக்கிற பிள்ளையரை போய் கும்பிட்டுட்டு, என் பையனுக்கு கண் பார்வை கிடச்சோன்னா அவன் கண் பார்வை ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப ஃபீல் ஆகுறாரு, அழுகுறாரு. முத்து இதை பற்றிட்டாப்பா, ஏன்ப்பா அழுகுற, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சரியாயிருப்பா அப்படிங்கிறாங்க. மீனாவும் பக்கத்தில் இருக்காங்க. பெற்றவங்க செஞ்ச புண்ணியம் வந்து பிள்ளைகளுக்கு போய் சேரும்பாங்க மாமா, நீங்கள் நல்லா எல்லாருக்குமே நல்லது தானே நீங்கள் நினச்சிக்கிங்க, யாருக்குமே கெட்டது நினச்சில்ல, கண்டிப்பாக மனோஜ்க்கு சரியாயிரும்னு. ஆமாப்பா நீ எல்லாருக்கும் நல்லதான் நினச்சிருக்க, கண்டிப்பாக மனோஜ் சரியாயிரும்ப்பா, நீ எதுவும் நினைக்காதப்பா அப்படின்ட்டு தைரியப்படுத்துகிறாங்க. அதுக்கடுத்து நர்ஸு வெளியில் வராங்க. இன்னும் கட்ட அவுத்தாச்சா, என் பையன் கண் பார்வை வந்துச்சு நல்லா இருக்கானா அப்படின்ட்டு விஜய் கேட்கவும், இல்லை இல்லை இனிமேல் தான் அவுக்க போகிறாங்க, அவரை கட்ட அவுத்த உடனே பார்க்கணும்னு சொன்னார் அப்படின்னு. அது என்ன தான் சொல்லியிருப்பேன், நான் தான் அவங்க அம்மா, வாங்க நான் போகிறேன் வர்றேன் அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை அவங்க ரோஹிணின்னு சொல்லி அவங்க ஒய்ஃபாக தான் வர சொன்னார் அப்படிங்கிறாங்க. விஜய்க்கு இதை கேட்கும் ஒரு மாதிரி ஆச்சு. ரோஹிணிக்கு உள்ளே போகணுன்னு ஆசையாகவும் இருக்குது, ஆனாலும் அவங்க மாமியாரை பார்த்து அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. அண்ணாமலை வந்துட்டு, ரோஹிணி நீ போமா உள்ள அப்படிங்கிறாங்க. அவங்க போகும்போது அழுதுகிட்டே தயங்கப்பட்டுட்டே நிற்கிறாங்க. ரோஹிணி உள்ளே போங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, சரியாயிரும் அப்படின்ட்டு மீனாவும் உள்ளே ஆறுதல் பண்ணி உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் கட்ட உட்குறாங்க. இவர் பக்கத்தில் ரோஹிணி இருக்காங்க. மனோஜ் மனோஜ் மெதுவாக பாரு, மெதுவாக கண்ணத்தர, ஒன்றும் இல்லை உனக்கு சரியாயிரும் பாரு, நீ என்னை பார்க்கும்போது நல்லா இருக்கும் பாரு, என்னை நல்லா பார்ப்ப பாரு, நான் தெரியறேனா அப்படிங்கிறாங்க. இவர் பார்த்துட்டு, டாக்டர் கண்ணு கூசுதே அப்படிங்கிறாங்க. இல்லை அதில் அவ்வளோ ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும், மெதுவாக திறந்து பாருங்கள், எங்கேயோ ரோஹிணி நல்லா தெளிவாக தெரியுறாங்க. ரோஹிணி நீ தெரியறேன்ட்டு இவர் ரொம்ப ஹாப்பியாகி ரோஹிணி ஹக் பண்ணி 2 பேரும், ஐயோ மனோஜ் நான் தெரியறேனா, நல்லா இருக்கியா, உன் கண்ணு சரியாக போச்சான்ட்டு இவங்களும் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. அதுக்கடுத்து சரி நீங்கள் வெளியில் போயிருங்க, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு டாக்டர் வெளியே அனுப்பி விட்றாங்க. ரோஹிணி வெளியில் வராங்க. இன்னும் ரோஹிணி மனோஜுக்கு எப்படி இருக்குது, சரியாச்சான்னு கேட்கவும் இவங்க பயங்கரமாக அழுகுறாங்க. ஆன்ட்டின்னு அழுகுறாங்க. என்னம்மா சொல்லுமா, மனோஜுக்கு என்னாச்சு, ஒன்றும் இல்லை நல்லா இருக்கான்லான்னு ஆன்ட்டின்னு அழுதுட்டு அதுக்கப்புறமா சொல்கிறாங்க, மனோஜ் நல்லா இருக்குது, பார்வைலாம் சரியாச்சு, அவன் என்னை பார்த்தா அவனால் பார்க்க முடியுதுன்னு. ஏன் பரலாரம்மா இதை சொல்கிறது தானே இவ்வளோ பில்டப் பண்ண, ஒழுங்கு சீக்கிரம் சொல்லிக்கக்கூடாது, நாங்கள் என்னமோ அவன் கண் பார்வை இல்லையோ போச்சோ என்னமோன்னு நாங்கள் பயந்துட்டோம்ல அப்படிங்கிறாங்க. ஆனால் ரவி வந்துட்டு, டே ஏன்டா இப்படி பேசுகிறேனே, ஆமாம் அந்த பார்லரம் அப்படி தானே பில்டப் கொடுத்துச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம் இவங்க என்னமோ பெரிய சினிமாவில் கட்டுற மாதிரியே பேசி அந்த மாதிரியெல்லாம் சீன் போட்டாங்க, டக்குன்னு சொல்ல வேண்டாமா, பாரு வந்துருச்சு அப்படின்ட்டு ஸ்ருதியும் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. இல்லை பாரு நல்லா இருக்காரு, இப்போ கட்ட உட்காந்துட்டாங்க அப்படிங்க. சரி நம்ம உள்ள போய் பார்க்கட்டுமா விஜய் கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் இல்லை, ஏதோ ப்ரொசீஜர் நடக்குது, அது முடிக்கும் நம்மளை பார்க்க சொல்லுவாங்கன்னு. சரின்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்பா நான் வேணா சாமி என்னை கையை விடலை, நான் வேத்தி கடன் போட்டிருக்கேன் அப்படி இப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அண்ணாமலை அதெல்லாம் சரியாச்சுன்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க. ஸ்ருதி ரவி சப்போர்ட்டாக இருக்காங்க. மீனா வந்து ஒரு மாதிரி திங்க் பண்ணிவிட்டு இங்கிட்ட வந்துடுறாங்க. என்ன மீனா என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி ஆகிட்டா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க ரோஹிணி பாவம்ல, மனோஜ்க்காக தான் கண்ணையே கொடுக்குறேன்னு சொல்லி இவ்வளோ தூரம் அழுகுறாங்க, இவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணாங்க, இவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க, யார் அந்த பார்லர் மாவள் அல்லவா அப்படின்னு சொல்லி முத்து சொல்லுவோம். ஆமாம் அவர் வீட்டுக்காருக்காக எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க, எவ்வளோ அழுகுறாங்க, நைட்டெல்லாம் கண்மொழியை விழித்து பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்டவருக்கு போய் உங்கள் அண்ணன் வந்து ஒரு துரோகம் பண்ணுறாருல அப்படின்னு என்ன சொல்கிறேனே. ஆமாம் கிறிஷ் விஷயத்தில் அவர் தான் அவங்க அப்பாவருக்கும் நம்ம சந்தேகப்பட்டிருக்கோம், அன்றைக்கி கிறிஷுக்கு கண்ணில் அடிபட்டுருச்சு, அதே போல் தான் நீ இவருக்கும் கண்ணில் அடிபட்டிருக்குன்னு. ஆமாம் அப்போ நீ சொல்கிறது அப்பாவும் மகனுக்கும் ஒன் போல் கண்ணில் அடிபட்டிருக்குங்கிற அப்படி தானே அப்படின்னு சொல்லி முத்து சொல்லுவோம். ஆமாம் கரெக்ட், அப்படி தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் இவங்களுக்கு போய் உங்கள் அண்ணன் துரோகம் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அது எவ்வளோ பெரிய தப்பு.